எப்படி புட்றா போச்சுரா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலேருந்தே நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆசை இருந்திருக்கும், ஒரு ஏரோப்ளேன் செஞ்சு பறக்க வேணும் அந்த மாதிரி. நம்ம இன்றைக்கி அதுதான் வந்து பண்ண போகிறோம். அதுவும் வந்து ஒரே ஒரு குட்டி மோட்ரு, இந்த மோட்ரு மட்டும் வச்சு நம்ம வந்து ஒரு ஏரோப்ளேன் செஞ்சு அதை வந்து பறக்க விட போகிறோம். ஸோ ரொம்ப பேச வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஏரோப்ளேன் பண்ணுறதுக்கு ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அந்த கார்ட்போர்டில் வந்து ஒரு ஏரோப்ளேனோட அவுட்லைன் மட்டும் வரைஞ்சி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து சும்மா சிம்பிளாக வரைஞ்சிருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் வரைஞ்சி அதை வந்து ஒரு கட் அவுட் மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம பண்ண போகிற ஏரோப்ளேன் வந்து ரொம்பவே வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ வந்து நார்மல் சைஸ்லேயே வந்து கட் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ஏரோப்ளேன் வந்து வெறும் ஒரு சிங்கிள் மோட்டர் வச்சு தான் அதை வந்து பறக்க விட போகிறோம். ஸோ வந்து நமக்கு ரொம்ப பெரிய கட் அவுட் பீஸ்லாம் வந்து தேவையில்லை. ஸோ சின்னதாக வந்து ஒரு ஏரோப்ளேன் அவுட்லைன் இருந்தாலே போதும், அதை வந்து நம்ம வந்து ஃப்ளை பண்ண வைக்கலாம். இந்த ஏரோப்ளேனில் நம்ம யூஸ் பண்ணுற விஷயம்னு பார்த்தோன்னா ஒரு சிங்கிள் மோட்டர் அண்ட் ஒரே ஒரு குட்டி பேட்ரி தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மிடில் வந்து கொஞ்சம் அவுட்லைன் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ணி அதுக்குள்ளே தான் வந்து நம்ம பேட்டரியும் மோட்டரும் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து இப்போ ஏரோப்ளேனோட டோட்டல் கட் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. இதை மட்டும் நம்ம இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏரோப்ளேனோட அவுட்லைன் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே 2 ஸ்பேஸ் போட்டிருப்போம், ஒன்று மோட்டர் அண்ட் இன்னொன்று வந்து பேட்டரிக்கு. அதையும் வந்து நம்ம இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ஏரோப்ளேன் வந்து இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக 2 விங்ஸ் மட்டும் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம ஏரோப்ளேனோட பின்னாடி வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஒரே ஒரு குட்டி மோட்டர் அண்ட் ஒரு பேட்டரி மட்டும் இதில் வந்து அட்டாச் பண்ணி கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ இது டேரெக்டாக தான் நான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன், சுவிட்ச் வந்து வைக்கல. ஸோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ நம்ம வந்து டேரெக்டாகவே கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் ஃபைனலாக ஒரு நூல் எடுத்து இந்த ஏரோப்ளேனோட மிடில் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இதை ஹேங் பண்ணால் உங்களுக்கு வந்து இப்படி இருக்கணும், பேலன்ஸ் ஆகி வெயிட் பேலன்ஸ் ஆகி இருக்கணும். ஸோ வந்து கரெக்டான பிளேஸ் பார்த்து அந்த நூல் வந்து கட்டி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த ஏரோப்ளேன் வந்து 2 தென்னை மரத்துக்கும் நடுவில் தான் வந்து இதை கட்டி தொங்க விட போகிறோம். அப்போ தான் வந்து இது ரொம்ப நல்லாவே பறக்கும். ஸோ வந்து 2 தென்னை மரத்துக்கும் நான் ஒரு கயிறு வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அதுலேருந்து வந்து நம்ம இந்த நூலை கட்ட போகிறோம். ஸோ வாங்க இது எப்படி பறக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் பறக்க கஷ்டமாக இருக்கும். அண்ட் தென் நீங்கள் வந்து லைட்டாக ஒரு ரெவல்யூஷன் மாதிரி கொடுத்தீங்கன்னா அது அதே ஃபாலோ பண்ணி அதே பாத்தில் வந்து பறந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது எவ்வளோ அழகாக பறக்குது அப்படிங்கிறது. ஸோ என்னோட வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் ஒரு சிம்பிளான ஒரே ஒரு மோட்டர் வச்சு ஒரு ஏரோப்ளேன் வந்து பறக்க விடலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.